கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச வர டாபிக் வந்து பூஜா ஐஏஎஸ் அவருடைய கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்தியாவே திரும்பி பார்த்துட்டு இருக்கிற அந்த பர்டிகுலர் பூஜா ஐஏஎஸ் அவங்களுடைய கேஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். பூஜா ஐஏஎஸ் அவங்களுடைய அம்மா வந்து ஒரு வில்லேஜோடைய டோட்டல் கண்ட்ரோல் வந்து அவங்க கிட்ட தான் இருக்கு. அவங்க அப்பா வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவங்களுடைய தாத்தாவும் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஸோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஃபேமிலியில வந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் தான் வந்து இந்த பூஜா அப்படிங்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். சரிங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, என்ன கேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இப்போ ஐஏஎஸ் வந்து கிளியர் பண்றாங்க. ப்ரொபேஷனரி பீரியட்ல இருக்காங்க. ப்ரொபேஷனரி பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 years வந்து ப்ரொபேஷனரி பீரியட் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஐஏஎஸ் போஸ்டிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த பீரியட்ல இருக்கும்போதே சேர்ந்த அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஆடி கார்ல வந்து இறங்குறாங்க. அந்த ஆடி கார் யாரோ ஒருத்தர் வந்து ஆஃபர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறாங்க. வித் ஃபேன்சி நம்பர் மேல சைரன்லாம் வச்சுக்கிட்டு அந்த ஆடி கார்ல வந்து ஐஏஎஸ் பூஜா ஐஏஎஸ் அவர்கள் வந்து ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே பார்க்கும்போது என்ன இவங்க இப்படி இருக்காங்களே, இப்பதானே வந்து சேர்ந்தாங்க, இவ்வளவு இதுவா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்ன பண்றாங்கன்னா, உள்ள பொறுப்பேற்று அடுத்த நாளே வந்து எனக்குன்னு தனி கேபின் வேணும், அந்த கேபின்ல எனக்கு வந்து தனி சீல் வேணும், எனக்குன்னு தனி லெட்டர் பேட் வேணும், நீங்க எதுவும் கொடுக்கல அப்படின்னா நானே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி அப்படின்னு சொல்லி லெட்டர் பேட்ல இருந்து சீல்ல இருந்து அவங்க கூடவே இருக்கிற அசிஸ்டன்ஸ் மாதிரி ஒரு பியூன் கூட அவங்க பிரைவேட்டா ஹையர் பண்ணிக்கிட்டு ஒரு தனி சாம்ராஜ்யம் மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்க வந்து கலெக்டர் ஆஃபீஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்து பொறுக்காத அந்த கலெக்டர் என்ன பண்றாங்கன்னா, இவங்க மேல இந்த ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்ஃபர் போடுறாங்க. இவங்களுடைய பவர், விச் மீன்ஸ் பூஜா அவங்களுடைய பவர் யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய சொந்த ஊருக்கே ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு போறாங்க. எல்லாருமே வந்து யோசிக்கிறாங்க, என்ன இது இந்த மாதிரி சொந்த ஊருக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து ப்ரொபேஷனரி பீரியட்ல போகவே முடியாது, இவங்க எப்படி அவ்வளவு ஈஸியா போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இவங்களுக்கு வந்து எழுது. ஸோ அதன் அடிப்படையில் இந்த கேஸ் வந்து அப்படியே வந்து ஸ்டார்ட் ஆகுது. இவங்க எப்படி ஃபர்ஸ்ட் ஐஏஎஸ் பாஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு எக்ஸாம் எழுதணும். என்ன எக்ஸாம்? யூபிஎஸ்சி எக்ஸாம். அந்த எக்ஸாம்ல இவங்க வந்து ஒரு ஹேண்டிகேப்ட்னு சொல்லிட்டு விஷுவலி பிசிக்கலி சேலஞ்சு, விஷுவலி சேலஞ்ச் அப்படின்ற மாதிரி எல்லாத்துலயுமே அவங்களுக்கு வந்து குறைபாடு இருக்கு அப்படின்ற மாதிரி, உடல் குறைபாடு இருக்கு, ஊனமுற்று அப்படின்ற அந்த கோட்டால இவங்க வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்றாங்க. ஐஏஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண அப்புறம் எய்ம்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் தரணும். இந்த சர்டிபிகேட் கொடுத்தாதான் யூபிஎஸ்சி உங்களுக்கு வந்து அந்த ரேங்கிங் வந்து கொடுப்பாங்க, ஐஏஎஸ் அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக எய்ம்ஸ் வந்து கால் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது கேட்கும்போது எனக்கு வந்து கோவிட் இருக்கு, என்னால இப்போ வர முடியாது அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே. 21 days அப்புறம் திருப்பியும் கால் பண்றாங்க எய்ம்ஸ்ல இருந்து பூஜா அவங்களுக்கு. இல்ல எனக்கு ஃபீவரா இருக்கு, முடியல, எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, முடியல, எனக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி 5 டைம் இவங்க வந்து காலை வந்து எடுக்கவே இல்லை. ரேண்டமா அடுத்தடுத்து கால் பண்ணிட்டே இருக்காங்க. எய்ம்ஸ் ஆஃபீஸர் கால் பண்ற எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் கால் பண்ற கால்ஸ் எதுவுமே வந்து அட்டன் பண்ணவே இல்லை. ஒரு கட்டத்து மேல எய்ம்ஸ்ல இருந்து உங்களுக்கு யூபிஎஸ்சி வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு கால் பண்ண எடுக்கல அப்படின்ற மாதிரி. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, பூஜா அவர்கள் வந்து நான் வந்து பிரைவேட்டா ஒரு ஹாஸ்பிட்டல்ல சர்டிபிகேட் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த சர்டிபிகேட்டை யூஸ் பண்ணி அவங்க வந்து அவங்களுடைய ஐஏஎஸ் போஸ்டிங்கை வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. பிஎம் ஆஃபீஸ்ல இருந்து இவங்க மேல ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க, இவங்க மேல ஒரு ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கிறதும் வந்து தெரிய வந்திருக்கு. அவங்க கிட்ட போய் கேட்கும்போது, பிரஸ் மீட்ல அவங்க வந்து கேட்கும்போது நீதி நிச்சயமா வெல்லும் அப்படின்னு சொல்லி இப்போ கேஸ் போயிட்டு இருக்கு, என்னால எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சைலண்டா போயிடுறாங்க. இவ்வளவு பெரிய கேஸ் இந்தியாவில் இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து யதார்த்தமான உண்மை. அண்ட் எல்லாத்துக்கும் மேல நம்ம இந்தியன் கவர்மெண்ட்ல இருந்து அவங்க பூஜா ஐஏஎஸ் அவர்கள் வந்து ஸ்டார்டிங்ல அந்த அவங்களுடைய ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டியூட்ல இருந்தானே எல்லாமே ட்ரைனிங் ஆயிருப்பாங்க. ஸோ அது எந்த ட்ரைனிங், அங்கே எப்படி அவங்க சேர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் வந்து நோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அவங்களோட சொத்து மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 110 ஏக்கர் பூஜா ஐஏஎஸ் அவர்கள் மேல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 17 கோடிக்கு மும்பைல ஒரு 6 to 7 அபார்ட்மெண்ட் வரைக்கும் அவங்க பேர்ல இருந்திருக்கு. 4 காஸ்ட்லி கார்ஸ் இன்க்ளூடிங் திஸ் ஆடி, ஓகேங்களா, 4 காஸ்ட்லி கார்ஸ், 17 கோடி ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி, 110 ஏக்கர்ல வந்து லேண்ட். ஸோ இவ்வளவுமே அவங்க பேர்ல இருக்கு. பட் இவங்க என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து பிசிக்கலி சேலஞ்ச் அப்படின்னு சொன்னாலும், இன்னொரு பக்கம் வந்து நாங்க வந்து எங்களுடைய அப்பா அம்மாவுடைய சொத்து எல்லாமே வந்து மந்த்லி இன்கம் வந்து விச் மீன்ஸ் இயர்லி இன்கம் வந்து 8 lakh உள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்லி பிலோ பாவர்ட்டி லைன் ஒரு கோட்டா இருக்கு, அந்த கோட்டாவையும் யூஸ் பண்ணி பிசிக்கலி சேலஞ்ச் கோட்டாவையும் யூஸ் பண்ணி இவங்க வந்து ஐஏஎஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. ஒரு கட்டத்து மேல அந்த என்ன சொல்றது, அந்த அவங்களுடைய இயர்லி 8 lakhன்ற மாதிரி அந்த இது இருக்கு பாத்தீங்களா. ஸோ அதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பா அம்மா பேரையே வந்து மாத்திருக்காங்க. ஸோ இந்த விஷயமா வந்து நடந்திருக்கு. இவ்வளவு பெரிய விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் லூப் ஹோல் இருக்கு எல்லாத்தையுமே கரெக்டா யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் சிஸ்டம்ல வந்து கரெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு கரெக்ட் பண்ணி இவங்க இந்த கேஸை வந்து இவ்வளவு தூரம் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல இந்த கேஸ்
அடுத்தடுத்த ஃபர்தர் ஆக்ஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்காங்க. என்னதான் விஷயங்கள் எவ்வளவு பெரிய சிஸ்டமா இருந்தாலும் சில இடங்கள்ல சில தவறுகள் நடக்கத்தான் செய்யும். நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டை நம்ம நம்புவோம் அப்படிங்கறத வந்து இந்த வீடியோ மூலமா உங்ககிட்ட வந்து சொல்லிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த மாதிரி பர்சன்ஸ் மூலியமா நம்ம சட்டத்துல இன்னும் ஸ்ட்ராங் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ஆங்கிளோட இந்த கேஸ் நம்ம பார்க்கணும் அப்படிங்கறத வந்து இந்த வீடியோ மூலமா உங்ககிட்ட வந்து சொல்லிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இது மூலியமா கண்டிப்பா இந்தியன் கவர்மெண்ட்ல இருந்து அப்புறம் வந்து UPSC போர்டுல இருந்து எல்லாருமே வந்து கண்டிப்பா ஒரு ஃபர்தர் ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ் இன்னுமே எடுத்துட்டு வருவாங்க அப்படின்றத நம்ம நம்புவோம். குவாலிட்டியான கலெக்டர்ஸும் குவாலிட்டியான IAS ஆஃபீஸர்ஸ், குவாலிட்டியான IPS ஆஃபீஸர், குவாலிட்டியான IRS ஆஃபீஸர் இன்னும் குவாலிட்டியா நம்ம UPSC எக்ஸாம்ஸ் மூலியமா வெளியே இனிமேல் வருவாங்க அப்படிங்கிறதும் இந்த ஒரு ட்ரெண்ட் செட்ல இருந்து மேல வந்து இன்னும் குவாலிட்டியா பெட்டரா நம்ம வருவோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஹோப்போட இந்த வீடியோ முடிப்பேன். இந்த வீடியோ நான் ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்ஸ்.